டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு அதை முழுசா எதிர்த்துட்டு இருக்காரு. அதனால இது மாதிரி நம்ம இதனால எதிர்ப்பு காட்டல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இல்லை அவங்களுக்கெல்லாம் பரவாயில்லையாமா? பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டில் தொகுதி குறைஞ்சா பரவாயில்லையாமா? அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலைக்கு சந்தோஷமா? சரி, பிஜேபிக்காரருக்கு அண்ணாமலைக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வருத்தம் இருக்க வேண்டாமா? அவரே கருப்பு கொடி கட்டியிருக்க வேண்டாமா? அடுத்தவங்க கட்டலன்னு கேட்குறாரு, அவர் கட்டியிருக்கணுமா இல்லையா? பார்லிமெண்ட்ல தொகுதி தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சா பரவாயில்லையா அவருக்கு? அதான் அவங்க சதித்திட்டா அதானே 2 மசோதாவை யாரை கமெண்ட் பண்ண சொன்னாங்க? இதுக்காக தானே பண்ணியிருக்காங்க. அது கூட மக்களுக்கு தெரியாது. ஏன் அப்படியே 2 மசோதாவையும் கமெண்ட் பண்ணி பண்ணணும், தனித்தனியாக பண்ண முடியாதா? அப்போ நீங்கள் இன்னைக்கு அதாவது மகளிர் மசோதாவை மட்டும் பேசுவீங்க, பார்லிமெண்ட்ல தொகுதி குறைஞ்சதை பற்றி பேச மாட்டீங்க. அப்படித்தானே இருக்கும். இல்லைங்க, அதாவது இல்லை யூ டு அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்நாட்டில் 46 ஆகும். அதே ரேஷியோ படி உத்தரப்பிரதேசத்துக்கு ஏறாது. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ஆகும்? எவ்வளோ ஆகும்? உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ஆகும்? 120. 2 ஒன்றா? இங்கே இருங்க, இங்கே 39 இருக்கிறது 46 ஆகும். அங்கே 80 இருக்கிறது 120க்கு மேலே போகும். அது எப்படி 2 ஒன்றாகும்? பிரச்சனை தானே. பாருங்க, அதாவது அவங்க போடுற நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறார்கள். பாராளுமன்ற தொகுதியை குறைக்கிறாங்கன்னு சொல்ல, நம்முடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலே அந்த ரேஷியோ. ஆமாம், அதான கோரிக்கை. இதை எதுக்குறோம்னா அதான கோரிக்கை. நம்ம என்ன சொல்கிறோம், அப்படி பண்ணீங்கன்னா இப்போ எவ்வளோ தொகுதி இருக்குதோ அதன் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு அங்கே 80 தொகுதி இருக்குது, இங்கே 39 தொகுதி இருக்குது. 39 தொகுதிக்கு 7 தொகுதி ஏற்றுறீங்கன்னா அப்போ 80 தொகுதிக்கு எத்தனை? 10 தொகுதி ஏற்றுவீங்களா? இல்லை 12 தொகுதி ஏற்றுவீங்களா? ஏற்றுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்போ குடும்ப கட்டுப்பாடு சரியாக பண்ணவனா முட்டாளா? தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு அரசு சொன்னதை கேட்டவனா என்ன? அரசு சொன்னதை கேட்காம அதிக ஜனத்தொகையை அதிகப்படுத்தினவங்க அப்போ என்ன, அவங்க விவரமானவங்களா? அதுவா காரணம். அதுல அந்த ரேஷியோ படி இருக்கணும். 80க்கு 120 ஆகுதுன்னு சொன்னா 39க்கு அந்த ரேஷியோ படி ஏறணும். அப்ப ஈக்குவல் பிரதிநிதித்துவம். நீங்க புரிஞ்சு இல்ல இல்ல உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்றது? இல்ல புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுது இல்ல? இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதன் மூலம் இந்த ஜனநாயகத்திலே நம்முடைய அதிகாரத்தை குறைக்கின்ற முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறது. பாராளுமன்றம் கட்டப்பட்ட போதே இது இந்த நோக்கத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறது என்று விவாதங்கள் வந்தது. அப்போதெல்லாம் அது ஒன்றுமில்லை சொல்லிவிட்டு இப்போது இந்த காலகட்டத்திலே அந்த மசோதாவை கொண்டு வந்து வட மாநிலங்களில் இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகமாக்குவதற்கும், தென் மாநிலங்களிலே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான முயற்சியிலும் அவர் இறங்கியிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே தென் மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்திலே ஒரு மரியாதை இருக்காது, ஒரு அங்கீகாரம் இருக்காது என்ற நிலையை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்படியே போனால் தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள் யாராவது பிரதமராகி விடுவார்கள் என்ற பயத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி இதை செய்கிறது. இந்த நிலையிலே சென்றால் மத கலவரங்களை தூண்டுகிற வேலையை பிஜேபி செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக தென் மாநிலத்திலிருந்து யாராவது பிரதமராக வரக்கூடும் என்ற அந்த பயத்திலே தான் இந்த வேலையை இப்போது திடீரென்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 29 அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் அவர்கள் இல்லை. அதற்காகத்தான் இந்த முயற்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார். எங்கள் கூட்டணியின் சார்பிலே வீடுகளிலே கருப்பு கொடிகளை கட்டி நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்பதெல்லாம் இது தமிழகத்திற்கான ஒரு பாதகம். இந்த பாதக செயலை செய்கிற பிஜேபியை கூட்டணியில் இருக்கிறது என்பதற்காக அதிமுக, பாமக, அமமுக போன்ற கட்சிகள் வாயை மூடிக்கொண்டு மௌனியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து பாராளுமன்றத்திலே நம்முடைய அங்கீகாரம் குறைந்தால் அவர்களுக்கெல்லாம் கவலை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய அந்த குரல் பாராளுமன்றத்திலே குறைவாக ஒலிக்கும் என்று சொன்னால் அதிமுகவுக்கும், பாமகவுக்கும், அமமுகவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதா? தமிழகத்தினுடைய தன்மானம் இல்லையாது? தன்மானத்தை இழந்துவிட்டு நாம் என்ன ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்? அதற்கு அவர்கள் மௌனியாக இருக்கிறார்கள்.
மறுபரிசீலனை செய்யுங்கள் என்றாவது கேட்கலாமே. கண்டிப்பதற்கு பயமாக இருந்தால் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று பிரதமர் மோடி அவர்களை கேட்கலாமே. அல்லது இப்போது வேண்டாம், இந்த தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம், நீண்ட விவாதம் வைத்து முடிவெடுக்கலாம் என்று கூட சொல்லியிருக்கலாமே. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர்கள் மௌனியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு அடிமையாகி இருக்கிறார்கள், அவர்களுடைய அழுத்தத்திற்கு இவர்கள் எவ்வளவு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்திலே இன்றைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது கிடையாது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எய்ம்ஸ் மருத்துவமனை கோவைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதை அவர்கள் தருவதாக இல்லை. கோவைக்கு மெட்ரோ ரயில் கேட்கிறோம், அதையும் ஒப்புக்கொள்வதாக இல்லை. இந்த ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல், பெரம்பலூர் அந்த ரயில் மார்க்கம், அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை வைத்தால் கண்டிப்பாக திருச்செங்கோடு, நாமக்கல் போன்ற இந்த நிலையங்கள் கண்டிப்பாக பயன்பெறும். அதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் கொங்கு மண்டலத்திலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும். கொங்கு மண்டலத்துக்கான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு அமெரிக்கா டாரிஃப் மூலமாக அந்த வரி விதித்த பின்னாடி ஏற்றுமதி, டெக்ஸ்டைல் ஏற்றுமதி எவ்வளவு பாதித்திருக்கிறது. இப்போது ஈரான் மீது போர் தொடுத்த பின்னால் எவ்வளவு ஏற்றுமதி பாதித்திருக்கிறது. அதற்கெல்லாம் எந்த ஒரு உதவியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி டெல்லியிலிருந்து ஒன்றும் செய்ய மாட்டார்கள். திருப்பூரிலிருந்து ஈட்டப்படுகிற ஈரோடு, சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகளிலிருந்து ஈட்டுகின்ற அந்த அந்நிய செலாவணி வேண்டும். ஆனால் அந்த அந்நிய செலாவணி ஈட்டுகின்ற அந்த கம்பெனிகளுக்கு எந்த உதவியும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்திலே அவர்களுக்கு வாக்குகள் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஏமாற்றி விடலாம் என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் என்றைக்கும் நினைக்கக்கூடாது. கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக எதை செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழாமல் இல்லை. இப்போது பிஜேபியை அவர்கள் கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தின் மீது அதிமுகவுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்று அர்த்தம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங், டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.